வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் இன்ட்ரடக்ஷன் டு அக்ரிகல்ச்சர் பாட்னி. ஸோ அதில் நம்ம ரெண்டாவது லெக்சரில் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது லெக்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மார்ஃபாலஜி ஆஃப் தி பிளான்ட். அதில் நம்ம இதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன், ஹேபிட், அப்புறம் ரூட், அப்புறம் ஸ்டெம். ஸோ இதை பற்றி மட்டும் தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டாவது லெக்சரோட பார்ட் 1. ஸோ இதில் நம்ம பார்ட் 1ல் இப்போ ஃபஸ்ட் நம்ம கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட் நம்ம கிளாஸிஃபிகேஷன் சொல்லி பார்க்கும்போது டியூரேஷன் மூலிமா ஒரு 4 தான் பிரிக்கலாம். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனுவல், பைனியல், பெர்னியல், அதே மாதிரி மல்டினியல்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதில் ஆனுவல்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செடி ஒரு சீசனுக்குள்ளார ஃபுல் க்ரோத், அதாவது வெஜிடேட்டிவ் க்ரோத் அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் க்ரோத் ரெண்டுமே அடைஞ்சு அந்த சீசன் எண்ட் ஆகும்போது டை ஆகிடுச்சுன்னா அதை வந்து ஆனுவல் கிராப்ன்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ், சன்ஃப்ளவர் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து பைனியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து 2 வருஷம் அப்படி இல்லை 2 சீசன் வந்து வாழக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த பைனியல்ஸ்ன்றது. ஸோ இது என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல் வருஷத்தில் வந்து அதோட வெஜிடேட்டிவ் க்ரோத் வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். அடுத்து 2வது வருஷம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ளவர் அப்படின்னா சீட் செட் அப்படின்னா அந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் அந்த ஹியூமன் நீட்ஸுக்கு தரக்கூடிய வந்து பொருள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரில் வந்துட்டு செகண்ட் இயர் எண்டிங் அப்போ வந்து டை ஆகிடும். ஸோ அதனால் இது பைனியல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ பைன்றது 2 எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கேபேஜ், கேரட், ரேடிஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைனியல்ஸ்னுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரனியல்ஸ். ஸோ இந்த செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து வாழக்கூடியது. ஸோ இதுங்க வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் வரதே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 or 3 இயர்ஸுக்கு மேலே ஆகும். அதுக்கப்புறமேட்டு ஒரு மோர் தேன் 10 to 100 இயர்ஸ் வரைக்கும் ஒரு சில பிளான்ட் ஸ்பீஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ, டேம்லெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்னியல்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மல்டினியல்ஸ். ஸோ இதுங்க வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பெரனியல்ஸ் மாதிரியே தான் இருக்கும். பட் இதுங்க வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்லேயே தான் ஃபுல்லாக வளர்ந்துட்டுருக்கும். ஸோ அதோட லாஸ்ட் இயர் அதாவது சாகிறதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ்ன்றது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது ஃப்ளவர்ஸ் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்ன்றது வந்து அங்கே பூக்க ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அகேவ், பாம், அப்புறம் பேம்புலாம் பார்த்தீங்கன்னா மல்டினியல்ஸோட எக்ஸாம்பிள். ஸோ அடுத்து வந்து நம்ம பிளான்ட் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் க்ரோத் ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தான் பிரிக்கிறாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெர்ப்ஸ், ஷர்ப், அப்புறம் ட்ரீ. ஸோ ஹெர்ப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கக்கூடியது, அதாவது ஸ்மால் பிளான்ட்னு சொல்லலாம். அதோட ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம பிடிச்சி நசுக்கணுன்னாவே கூட பார்த்தீங்கன்னா அது வந்து டக்குன்னு உடையக்கூடியதாக இருக்கும். அடுத்து ஷர்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த ஹார்ட்னஸோட உட்டி இதாக இருக்கும். பிரான்ச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிஸ்டமேட்டிக்காக பிரான்ச்சிங்கிறது வந்து இருக்காது. ஸோ கண்டமேனிக்கு தான் பிரான்ச்சிங்கிறது வரும். ஸோ லைட்டாக வந்து புஷியாக இருக்கும். ஸோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா குரோட்டன்ஸ் வந்து சொல்லலாம். அதுவும் கார்டனில் வரக்கூடிய குரோட்டன்ஸ் முக்கியமாக இது அழகுக்காக தான் வளர்ப்பாங்க. ஸோ இது ஷர்ப்ஸ் வந்து அந்த இதுக்கு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீஸ். ஸோ ஷர்ப்ஸோட பெருசாக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடியது. இதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரங்க்ன்றது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். அதாவது ஸ்டெம் அந்த ஹார்ட் வந்து உட்டன் ப்ராடர் ஸ்டெம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ ட்ரீஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வெஜிடேட்டிவ் மார்பாலஜி ஆஃப் தி பிளான்ஸ். ஸோ இதுதான் நம்ம ரூட்டையும் ஸ்டெம்மையும் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரூட்டை பார்த்தலாம். ஸோ ரூட்டுன்றது வந்து ஒரு பிளான்ட்டில் எதுலேருந்து அதாவது சீட்லேருந்து எதுலேருந்து வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேடிக்கல்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து டவுன்லோட் மூவ்மெண்ட்டாக வந்து போகக்கூடியதாக இருக்கும். இந்த ரூட்ஸோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டை வந்து ஒரு ஸ்டெடி பேஸை கொடுக்கறது தான் இந்த ரூட்ஸோட முக்கியமான வேலை. அடுத்த வேலை வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ், அந்த செடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், அதே மாதிரி அந்த நியூட்ரியன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி ஸ்டெம்ஸ்க்கும் லீவ்ஸ்க்கும் கன்வெர்ட் பண்ணக்கூடிய, அதாவது ஜைனம் மூலியமாக கொண்டு போய் கொடுக்கக்கூடியது தான் இந்த ரூட்ஸோட முக்கியமான வேலை. ஸோ இந்த ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு 2 டைப்பாக பிரிக்கலாம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேப் ரூட் சிஸ்டம், அட்வான்டேஜ் ரூட் சிஸ்டம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேப் ரூட் சிஸ்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சீடு உருவானதுக்கப்புறம் ரேடிக்கல் வந்து ஒரு பிரைமரி ரூட்டை வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் இது டேப் ரூட்டுன்னுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக டவுன்வர்ட்ஸ் எதாவும் இது வந்து ஒரு மெயின் ரூட்டுன்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். ஸோ இதோட பிரைமரி இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டைகாட் பிளான்ட்ஸில் வந்து இந்த டேப்ரூட் சிஸ்டம் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து டைகாட் அந்த சீடு டேப்ரூட் சிஸ்டம்கான இது. ஸோ ரேடிக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஃபார்மேஷன் வந்து இருக்கும். ப்ளமியூல் வந்து மேலே அப்பர் ஸ்டெம் பொசிஷன் வந்து ஆகும். அந்த பிக்சர்ஸ் தான் இந்த ஜெனரேஷன் ஆஃப் சீட்ஸ் வந்து நான் காமிச்சிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் ரூட் சிஸ்டம். ஸோ இது ரேடிக்கல்லேருந்து மட்டும் ரூட்ஸ் வராமல் ஸோ அதை சுற்றியும் வந்து ரூட்ஸ் வர்றது தான் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுங்க வந்து பேஸ் ஆஃப் தி ஸ்டெம்மை வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் அந்த ரேடிக்கலில் வந்து மட்டும் இல்லாமல் மற்ற இன்டர்நோட்ஸ் அதே மாதிரி ஸ்டெம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீவ்ஸ்ன்றது வந்து ஃபார்ம் ஆகும். அதுவும் ஒரு சில ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய நோட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த அட்வான்டேஜ் ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோனோகாட் பிளான்ட்ஸில் வந்து நம்ம நிறையா பார்க்க முடியும். ஸோ அந்த பிக்சர்ஸ் தான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ டேப் ரூட் சிஸ்டம் அதே மாதிரி அட்வான்டேஜ் ரூட் சிஸ்டம். ஸோ அதுலேருந்து டிஃபர் ஆகிறது இந்த ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்ன்றது.
ஸோ ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக டேப் ரூட்ன்றது வந்து ப்ரைமரி ரூட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்டெம்லேருந்து வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்டரி ரூட். ஸோ ஒரு டென்ஸ் ரூட் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் இந்த ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டமில் வந்து பார்க்கலாம். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் நட் வந்து ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டமுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த டைப்ஸ் ஆஃப் ரூட். இந்த பிக்சரில் வந்து உங்களுக்கு டேப் ரூட் சிஸ்டம், அதே மாதிரி லேட்டரல் ரூட்ஸ் அதை பற்றி வந்து இந்த பிக்சரில் கிளியராக இருக்குது. அதே மாதிரி அட்வான்டேஜ் ரூட்ஸை வந்து நம்ம ஏற்கனவே சொல்கிறோம். ஒரு சில பர்டிகுலர் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸில் வந்து நோட்ஸில், அதாவது பிளான்ட்டோட நோட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ்ன்றது வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றதும் சொல்லிருக்கோம். ஸோ அடுத்து வந்து இந்த ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட் நம்ம டேப் ரூட்டோட மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடிஃபிகேஷன் வந்து நான் இதில் சொல்கிறேன். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபியூசிஃபார்ம் ரூட், நாப்பிஃபார்ம் ரூட், அப்புறம் கோனிக்கல் ரூட். ஸோ இது வந்து எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டோரேஜ்க்காக வந்து செடியில் வந்து ஒரு சில டிஃப்ரென்ஸ் வந்து நடக்கும். ஸோ இந்த ஃபியூசிஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாலன் டைப்பில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரேடிஷ் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ மிடில் அப்பர் போர்ட்லேருந்து மிடில் அட்டில் த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீங்கின மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹைப்போகாட்டைல் ரூட்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ ஒரு ஸ்பைனல் ஷேப் அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடிஷ் வந்து கொடுக்கும். ஸோ அதை வந்து ஃபியூசிஃபார்ம்னுவாங்க. நாப்பிஃபார்ம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் போர்ஷன் வந்து பல்ஜ் ஆகிருக்கும், அதாவது ஸ்வாலன் ஆகிருக்கும். பட் கீழே வர வர பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நாப்பிஃபார்ம் ரூட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பீட் ரூட்டும் அதே மாதிரி டர்னிங்கும். அடுத்து கோனிக்கல் ரூட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்கும். ஸோ இதில் வீங்கின மாதிரி இருக்காது, கொஞ்சம் நீட்டமாக வந்து கிராஜுவலாக வந்து அபெக்ஸ் வரைக்கும் கோன் ஷேப்பில் வரும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கேரட். ஸோ அடுத்து வந்து டேப் ரூட் ஃபார் ஃபுட் ஸ்டோரேஜ் பார்த்தாரு. அடுத்து வந்து ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேஷனுக்கு வந்து மாடிஃபை ஆகிற ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெமட்டோஃபோரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நெமட்டோஃபோரஸில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுங்க வந்து சாயில்குள்ளே இருக்கும்போது ப்ரீத் ஆகாது. ஸோ இந்த ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் சர்ஃபேஸில் வந்து கொஞ்சம் மேலே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரூட்ஸை வந்து நம்ம மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் வந்து நிறையா பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரைசோபோரான்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் ஸ்பீஷீஸில் வந்து இந்த மாதிரி ரூட் சிஸ்டம் இருக்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து இப்போது அட்வான்டேஜ் ரூட்ஸோட ஃபுட் ஸ்டோரேஜ் மாடிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது டியூபரஸ் ஆர் டியூபர்செல்லர் ரூட் அப்படின்னு சொல்லலாம். இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினட் ஷேப்புன்றது வந்து இருக்காது, அதே மாதிரி சிங்கிளாக தான் எல்லாமே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேசிகுலேட்டட் ரூட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டியூபரஸ் ரூட் மாதிரியே இருக்கும். பட் ஆனால் என்னென்னா அது வந்து சிங்கிளாக இருக்கும், இது வந்து கிளஸ்டராக இருக்கும். ஸோ பேஸ் ஆஃப் தி ஸ்டெம்ல வந்து அப்படியே மொத்தமாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்பராகஸ், அதே மாதிரி டாலியான்றது வந்து ஃபேசிகுலேட்டட் ரூட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் ரூட்ஸ்லேயே மீதி இருக்கக்கூடிய மாடிஃபிகேஷன், அதாவது நோட்லெஸ், மோன்லிஃபார்ம், ஆனுலேட்டட். ஸோ நோட்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் சிஸ்டம் வந்து ஸ்வாலன் அப்பெக்ஸ் ரீஜன், அதாவது எண்டு பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாலன் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ ஜிஞ்சர்ன்றது. இதே மோன்லிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு சில இடத்துல ஸ்வெல்லாக இருக்கும், அப்புறமேட்டு நார்மலாக இருக்கும், திருப்பி அடுத்து வந்து ஸ்வெல் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு வைன், போர்ட்டுலாக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில செடிகளை வந்து இந்த மோன்லிஃபார்ம் ரூட்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து ஆனுலேட்டட் ரூட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுங்க வந்து ஒரு சீரியஸ் ரிங்லிக் ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஸோ ரூட்ஸ் வந்து கர்வாக, அதாவது செதிலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாடியில் இருக்கிறது வந்து ஆனுலேட்டட் ரூட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கோட்ரியான்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிசினலி வேல்யூபிள் பிளான்ட்டை வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட்காக அட்வான்டேஜ் ரூட்ஸ்ன்றது வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பேனியான் ட்ரீயில் இருக்கக்கூடிய ரூட்ஸ். ஸோ அந்த மெயின் ஸ்டெம்மை விட்டுட்டு அந்த விழுதுன்னு சொல்லக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வந்து கொடுக்கும். ஸோ அதை வந்து ப்ராப்பர் பில்லர் ரூட்டுன்னு சொல்லலாம். ஸோ பேனியன் ட்ரீயில் இருக்கக்கூடியது. அடுத்து வந்து கிளைம்பிங் ரூட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொடிகளில் வந்து நம்ம அதிகமாக பார்க்க முடியும். ஸோ பீட்டில் வைன், பிளாக் பெப்பர், அப்புறம் மணி பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹெல்பிங் சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிங்க வந்து சேர்த்து வளரும். அப்போ வந்து அந்த சப்போர்ட்டுக்காக எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த ரூட்ஸ் வந்து அந்த நோட்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகும். அதை வந்து கிளைம்பிங் ரூட்ஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து வந்து ஃபோலியா ரூட். ஸோ ஃபோலியா ரூட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரயோஃபைலம், அதே மாதிரி பிக்னோனியான்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ஸில் வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபோலியா ரூட்ஸ் வந்து ரெஸ்பிரேஷனுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ ஒருவேளை இந்த செடி வந்து செடியோட இலைகள் வந்து இப்போ ரூட்டை சாயிலை வந்து டச் பண்ணுதுன்னா அந்த இடத்துலையும் புதுசாக ரூட் ஃபார்மேஷன் ஆகிட்டு அந்த செக்மெண்ட் நம்ம கட் பண்ணி வேற எங்கேயாவது வச்சோன்னா அந்த இடத்துல வந்து புது செடி வர்றதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்து இந்த பிரயோஃபைலம் பைகோனியான்ற இதில் வந்து இருக்குது. ஸோ அதை தான் பிக்சர்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில்ட் ஆர் பிரேஸ் ரூட்னு சொல்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோவரில் நோட்ஸில்
அதாவது கீழே இருக்க நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ரூட் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு உள்ளார இறங்கும். ஸோ அதை வந்து ஸ்டில் ரூட்னு சொல்லுவாங்க. இது வந்து எதில் நம்ம பார்க்கலாம்னா மெய், சுகர் கேன், பேண்டனஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்க்ரீவ் பைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீவ் பைனோட பிக்சர் தான் இதில் கொடுத்துருக்குது. ஸோ கிளியராக தெரியணுன்றதுக்காக இந்த ஸ்டில் ரூட்டுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்ரஸ் ரூட்டுன்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரூட் ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு சின்ன கோடு மாதிரி போகாமல் ஒரு பஞ்சாக வந்து இந்த ஸ்ட்ரக்சர். ஸோ பேசல் பார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அடியிலேருந்து ரூட்ஸுன்றது வந்து தனியாகவே மேலே சாயில் அப்பர் சர்ஃபேஸில் வந்து நல்லா தெரியும். ஸோ இதுதான் இந்த பட்ரஸ் ரூட்டுன்னு வாங்க. இது வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ரூட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம பார்க்க முடியுது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்கஸ், பாம்பேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ரஸ் ரூட்டுன்றது வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அட்வான்டேஜ் ரூட்ஸில் வந்து வைட்டல் ஃபங்க்ஷனுக்காக ஒரு சில மாடிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இந்த வைட்டல் ஃபங்க்ஷன் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா பேரசிட்டிக் ரூட்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதாவது பேரசிட்டிக் பிளான்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைட்டல் ஃபங்க்ஷன் சொல்லலாம், பேரசிட்டிக் ரூட்ஸ்ன்னு ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டாடர், கஸ்கட்டா, அப்புறம் ப்ரூம் ரேப், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரசிட்டிக் ரூட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸோ இது என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பிளான்ட்லேருந்து நியூட்ரியன்ஸை சக் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷலைஸ்டு மாடிஃபிகேஷன் வந்து இதில் மாறி இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து பேரசிட்டிக் ரூட். ஸோ ஹோஸ்ட் டிபெண்டாக தான் இது எல்லாமே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ரூட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் பிளான்ட்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து என்ன ஒன்று ரொம்ப சாஃப்ட் அண்ட் லைட்டாக இருக்கும், கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். இது வந்து வாட்டர் லெவலுக்கு கொஞ்சம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுங்க வந்து ஏரை வந்து ரெஸ்பிரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு சில இது வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ரெஸ்பிரேட்டரி ரூட் ஆஃப் அட்வான்டேஜ் ரூட் சிஸ்டம் சொல்லலாம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூசிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டு. அடுத்து வந்து அட்வான்டேஜ் ரூட் ஃபார் எபிஃபைட்டிக் ஆர் ஹைட்ரோஸ்கோபிக் ரூட்ஸ். ஸோ இது பார்க்குறது வந்து பேரசிட்டிக் நேச்சராக இருக்கும், பேரசிட்டிக் பிளான் மாதிரியே இருக்கும். பட் இதுங்க வந்து ஒரு செடியோட ஹோஸ்ட் பிளான்ட்டோட பிரான்ச்சஸில் இல்லை உட்டன் பாக்ஸில் வந்து வளரக்கூடியது. பட் ஆனால் இதோட வேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் ரெஸ்பைட் பண்ணுறதுக்கும் தான் இது வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது பேரசிட் இல்லை, ஜஸ்ட் அது மாதிரி இருக்குது. பட் ஆனால் ஒன்று இது வந்து நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து ஓனாக கிரியேட் பண்ணக்கூடியது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டா ஒரு எபிஃபைட்டிக் ஆர்கிட் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர் அசிமிலேட்டரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுங்க வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய செடியில் வந்து மேலே வந்து வளரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதில் இந்த ஸ்டெம்மே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அது காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் குளோரோஃபில் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது மூலியமாக அதில் ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த ஸ்டெம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி வந்து நல்லா நடக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டினோஸ்போரா. ஸோ இப்போ வரைக்கும் ரூட்ஸோட கிளாசிஃபிகேஷனும் ரூட்டை பற்றியும் பொருளாக பார்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டெம். ஸோ ஸ்டெம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சீடோட ப்ளம்யூல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து நடக்கக்கூடியது. ஸோ அந்த ப்ளம்யூலில் எந்த இடத்துலலாம் லீவ்ஸ் உருவாகுதோ அதை வந்து அந்த பாயிண்ட் வந்து நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நோட்ஸ் போர்ஷன் வந்து ஸ்டெம்முக்கும் நோடுக்கும் ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் இருக்கக்கூடிய கேப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் நோடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டெம் வந்து பிரான்ச்சாகவும் இருக்கலாம், அன்பிரான்ச்சாகவும் இருக்கலாம். அதே மாதிரி ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா எரெக்ட் அப்படின்னா ஸ்ட்ராங் ஸ்டெம். ஸோ ஸ்ட்ராங் ஸ்டெம்னா அந்த உட்டன் பாக்ஸ்லாம் இருக்கிறது வந்து ஸ்ட்ராங் ஸ்டெம்லாம். அதே மாதிரி வீக் ஸ்டெம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் நேச்சர் அந்த ஷோப்ஸில் அதெல்லாம் இருக்கிறது வந்து வீக் ஸ்டெம்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெம்மில் வந்து வீக் ஸ்டெம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலிங்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் பிட்ஸ், வெள்ளரி, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தரையிலேயே ஓடக்கூடியது. ஸோ தரையிலேயே வந்து இதுங்க வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக நிற்காம தரையிலேயே நடக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் நடக்கும். இதே கிரவுண்ட் அந்த இதில் தான் பிக்சரில் பார்க்குறீங்க. ஸோ இந்த குக்கர் பீட்ஸில் வர்றது வந்து ப்ரோஸ்டேட் ஆர் ப்ரொக்கும்பன்ட்னு சொல்லலாம். ஸோ அதாவது தரையிலே தான் இருக்கும், கொஞ்சம் கூட மேலே தூக்கிட்டு இருக்காது. அடுத்து வந்து கொஞ்சம் ஒரு சில பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும், ஸோ ரொம்ப இல்லைனாலும் ஒரு அரௌண்டு 4 or 5 சென்டிமீட்டர் வரைக்கும் கொஞ்சம் அப்ஸ்டாண்ட் ஆகி நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிகம்பென்ட் ஸ்டெம்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே படுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து ட்ரைலிங்குள்ளார வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரீப்பிங். ஸோ க்ரீப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர்ஸ், ஆஃப் ஸ்டோலன், அதே மாதிரி சக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரீப்பிங்குள்ளார வரும். ஸோ அது வந்து பின்னாடி வரக்கூடிய இதில் நான் சொல்கிறேன். அடுத்து கிளைம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பாட்டில் கார்ட், வெத்தலை, அந்த மாதிரி செடியில் தான் நம்ம முக்கியமாக பார்க்க முடியும். ஸோ இதுங்க வந்து வீக் ஸ்டெம்மாக தான் இருக்கும். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை நம்பி தான் இதுங்க வந்து மேலே போகும். ஸோ அதில் கிளைம் பண்ணிட்டு இந்த ஸ்டெம் வந்து ஸ்டெடியாக நின்றுக்கும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து கிளைம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து கேடக்ஸ். ஸோ கேடக்ஸ் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டவுட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்காராக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா
பனைமரம்லாம் பார்த்தீங்கன்னா பழைய இலைகள் உதிர்ந்ததுனால அந்த இது அறுக்கிற மாதிரி அந்த ஸ்கார்ஸ்காராக இருக்கிறது வந்து காடக்ஸ் இது. அதே மாதிரி டாப் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் மாதிரி இருக்கும். ஸோ கிரீடம் மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பனை மரங்களே சொல்லலாம். அடுத்து வந்து கல்மு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்து நிறைய சாலிட் ஸ்டெம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஹோலோ இன்டர்நோட், அதாவது இன்டர்நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பேம்பு, ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்மு ஸ்பீஷீஸில் வரக்கூடியது. ஸோ இதுதான் அந்த பிக்சர்ஸு. கேடக்ஸ் அதே மாதிரி கல்மோட இமேஜஸ் தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். அடுத்து எக்ஸ்கரண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ ஒரு கோன் ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் இருக்குதுல்ல அதை மாதிரி. அதே மாதிரி யூக்கலிப்டஸ் கேஷ்யூலாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்கரண்ட்டுன்னு சொல்லக்கூடிய இது தான் வரும். ஸோ இதுங்க லீஃபே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், மேலே போக போக சுருங்கிட்டே போயிட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நிற்கும். அதாவது கோன் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லி வைக்கிறது தான் எக்ஸ்கரண்ட். அதே மாதிரி டீ கரண்ட்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிளாக மேங்கோ, பேன்யான் ட்ரீ எல்லாம் சொல்லலாம். ஸோ இதில் மெயின் ட்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட்ரல் பிரான்ச்சஸ் எல்லாமே நிறையா இருக்கும். அதேமாதிரி விகரஸாக வந்து க்ரோத் ஆகும். ஸோ ஒரு டோம் ஷேப்டு ஸ்ட்ரக்சரை கொடுக்கறது தான் இந்த டி கரண்ட். அதே மாதிரி டெலிகுவசன் சொல்லக்கூடிய ஃபார்ம் ஆஃப் ஸ்டெம். ஸோ அடுத்து வந்து நம்ம ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய மாடிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த மாடிஃபிகேஷன்ஸ் வந்து ஒரு 3 தான் பிரிக்கிறாங்க. ஸோ அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன், சப் ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன், அது ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரைசோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளெட்ஜி ஒரிஜினல் ஸ்டெம் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ கீழே அதாவது ஸ்டெம் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு அடியில் வந்து ஒரு சில மாடிஃபிகேஷன் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள், இஞ்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரூட்ஸ் கிடையாதுங்க, அது வந்து ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் தான். அதில் வந்து ஸ்கேலி லீவ்ஸ் செதிலாக இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் ரைசம் பண்ணுவாங்க. இதே டியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இதுங்க வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கன் சொல்லிட்டு சொல்லலாம் செடியோட. ஸோ ஸ்ட்ராச்சி கண்டென்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இந்த பொட்டேட்டோன்றது வந்து நம்ம இது உருளைக்கிழங்கு வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த செடியோட இது. ஸோ அந்த மாதிரி இது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி பட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை நம்ம கட் பண்ணி வைக்கும்போது அந்த இடத்துல புதுசாக வந்து உருளைக்கிழங்கு செடி வர்றதுக்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல்ப். ஸோ பல்ப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க் ஸ்ட்ரக்சராக வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், பூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்பில் வந்து வரும். ஸோ இது வந்து டிஸ்க் ஸ்ட்ரக்சரில் இருந்தாலும் ஒரு ஃப்ளஷி ஸ்கேல்ஸ்ன்றது வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மோட பேஸ், அதாவது மண்ணுக்கு கீழே தான் இதாகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொலகேஷியஸ் சாஃப்ரான்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு ரைசோ மாதிரியே இருக்கும், பட் இது வந்து ஒரு கண்டென்ஸ்டு ஃபார்மாக இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு அன்டிஃப்ரெண்டியேட் சைஸாக இருந்தாலும் இது ஒரு பர்டிகுலர் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த பிக்சர்ஸ். அதே மாதிரி எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் கொடுத்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ஸோ இதுதான் அந்த ரன்னர்ஸ், ஸ்டோலன், சக்கர்ஸ், ஆஃப்செட்ஸ், சோபோல். ஸோ அந்த மாடிஃபிகேஷன்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரன்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஏரியல் மாடிஃபிகேஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும். இதில் வந்து என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ மண்லேயே தான் இது ரன்னர்ஸ் ஓடக்கூடியதுன்னு சொல்லலாம். இது லோவர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஃபார்மேஷன்றது வந்து நோடில் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகும். அதே மாதிரி அப்பர் பொசிஷன் வந்து லீவ்ஸாக இதாகும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சாலிஸ், ஸ்ட்ராபெரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரன்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்செட்ஸ். ஸோ ஆஃப்செட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்ரல் பிரான்ச்சஸ் வந்து ஒரு சில ஷார்ட் இன்டர்நோட்ஸோடு இருக்கும். ஸோ இது வந்து மண்ணில் இதாகும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ரோசெட் ஆஃப் லீவ்ஸ் லைட்டாக இதாகும். இது வந்து வாட்டர் பிளான்ட்ஸான வாட்டர் லெட்யூஸ், எக்கினோகோரான்ற இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ மிதந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டெம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு புது ஆஃப்செட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ அதை தான் இது ஆஃப்செட்டுன்றாங்க. அடுத்து வந்து ஸ்டோலன். ஸோ ஸ்டோலன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்டெம் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அது வந்து எல்லா டைரக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகும். அந்த அப்பிக்கல் ரீஜனில், அதாவது நோட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்க ரீஜன் வந்து சாயில் இதாகும் போது இன்னொரு பர்டிகுலர் பிளான்ட் வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்ட்ராபெரி, கொலகேஷியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோலன்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சக்கர்ஸ். ஸோ சக்கர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மில் வந்து ஹொரிசாண்டலாக க்ரோ ஆகும். இந்த சாயிலில் படக்கூடிய ஸ்டெம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரூட்ஸ், அதாவது அட்வான்டேஜ் ரூட் சிஸ்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ எல்லா இடத்துலேருந்துமே ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மின்ட், பைனாப்பிள், அதே மாதிரி கிரைசாந்திமம்லாம் பார்த்தீங்கன்னா சக்கர்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்புறம் சோபான்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க பார்க்கறதுக்கு ரன்னர்ஸ் மாதிரியே இருக்கும், பட் ஆனால் ஃபுட் ரிசர்வ் மெட்டீரியல் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோபைரான்றது. அடுத்து வந்து ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளைம்பிங் இதை வந்து, அதாவது கிளைம்பிங் இதை வந்து இன்னொரு பேர் தான் ஸ்டெம் டென்ட்ரில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணியை வந்து சொல்லலாம். ஸோ த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டாணி கொடி வந்து போகும்போது எக்ஸ்ட்ராவாக ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதோட சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சருக்காக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தானிக் ப்ரொடக்ஷன். ஸோ
பொமக்ரானட், அப்புறம் எலுமிச்சம்பழம், அப்புறம் ரோஜா செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளு மாதிரி ஒரு ஷேப்பட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ அதை தான் இந்த தான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ப்ரிக்கிள்ஸ்ன்ற இன்னொரு பேர் இருக்குது. ஸோ இதுதான் ஏரியல் மாடிஃபிகேஷனுக்கான இமேஜஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸ்டெம், தென்ட்ரல், தான்ஸ், பைலோகேட், அப்புறம் கேலோட். ஸோ பைலோகேட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோசிந்தட்டிக் நேச்சர் ஆக இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம எங்கே பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்தாழை செடிகளில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன், அதாவது தண்ணி வந்து போகக்கூடாது, லாஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஷெட் ஆகிடும். இது முக்கியமாக இந்த பைலோகேட்ன்ற பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனங்களில் வந்து அதிகமாக பார்க்க முடியும். அதனால் இந்த ஸ்டெம்மே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி வந்து அதுங்களே மெயின்டைன் பண்ணும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பைலோகேட்ஸ். அதே மாதிரி கிளாடோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து கிளாடோன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க ஒரு சிலிண்ட்ரிக்கல் நேச்சராக இருக்கக்கூடிய இதை தான் கிளாடோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுங்க வந்து 1 or 2 இன்டர்நோட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா கிளாடோட் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து அஸ்ப்ராகஸ், அதே மாதிரி ரூக்கஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல்பில்ஸ். ஸோ இது வந்து ஒரு ரீப்ரொடக்டிவ் நேச்சரோடு இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய பிளான்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா குளோபா, அகேவ், ஆக்சாரிஸ்லாம். ஸோ இது வந்து ஒரு கண்டென்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஃப்ளஷி பட், அதாவது இது பல்பில்ஸ்ன்றாங்க. ஸோ அந்த பல்பில்ஸ் இன் ஆக்சாரிஸ், அதே மாதிரி டயோஸ்கோரியா, அந்த இமேஜஸ் தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பிரான்ச்சிங். ஸோ பிரான்ச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரான்ச்சிங்காக பிரிக்கலாம். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லேட்ரல் பிரான்ச்சிங், அதேமாதிரி டைகோட்டோமஸ் பிரான்ச்சிங். ஸோ லேட்ரல் பிரான்ச்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மோட சைட்ஸில் வளரக்கூடியது தான் லேட்ரல் பிரான்ச்சிங்வாங்க. அந்த லேட்ரல் பிரான்ச்சிங்கே வந்து இன்னும் 2 டைப்ஸாக பிரியும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெசிமோஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சைமோஸ். ஸோ ரெசிமோஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம்முக்கு வந்து இன்டெஃபினட் டைப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி மோனோபோடியல் இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெசிமோஸ்க்கு இன்னொரு பேர், மற்ற பேர்னு சொல்லலாம். இந்த ஸ்டெம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் பட்டில் வந்து இன்ஃபினிட்டாக க்ரோத் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி லேட்ரல் பிரான்ச் ஆஃப் மெயின் ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோபெட்டல் செக்ஷன் மூலியமாக, அதாவது கோனிக்கல் ஷேப்பில் வந்து பிளான்ட் வந்து அப்பியர் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கேஷுரினா வந்து இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து வந்து சைமோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபனைட் ஷேப்பில் இதாகக்கூடியது. ஸோ இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டெம் வந்து ஒரு டெஃபனைட்டாக இருக்கும், ஒரு ஸ்டெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதில் வந்து லேட்ரல் பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்சிஸில் வந்து விகரஸாக க்ரோத் ஆகும். அதை வந்து சைமோஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுங்க வந்து டோம் ஷேப். ஸோ டோம் ஷேப்பாக மோர் ஆர் லெஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த சைமோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ யூனிபேரஸ் சைம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா லேட்ரல் பிரான்ச்சில் வந்து ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து யூனிபேரஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை ஹெலிகாய்டு ஆர் ஒன் சைடு. ஸோ இந்த பிரான்ச் வந்து ஒரே சைடில் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா வந்து ஹெலிகாய்டு ஆர் ஒன் சைடு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா செராக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு. அடுத்து வந்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காரட் ஆல்டர்னேட் சைட் சைம்ன்றது. ஸோ இது லேண்டர் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் போர்ஷனில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஆல்டர்னேட்டாக இருக்கும். இப்போ ஒரு இடத்துல லெஃப்ட் சைடில் வந்து பிரான்ச் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கேப் விட்டு ரைட் சைடில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ அதை தான் வந்து ஸ்கார்பாய்டு ஆர் ஆல்டர்னேட் சைம்னு சொல்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டிஸ் வினிஃபெரான்னு சொல்லக்கூடிய பிளான் தான். அடுத்து வந்து பைபரஸ் சைம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லேட்ரல் பிரான்ச்சஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதாவது பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 4 o'clock பிளான்ட்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் இருக்குது. அதே மாதிரி தத்துரா வந்து பைபரஸ் சைம்க்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து வந்து மல்டிபாரஸ். ஸோ இதில் வந்து 2 பிரான்ச்சஸ் மட்டும் ஃபார்ம் ஆகும். பிரான்ச்சிங் வந்து ஒரு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் அப்படின்னா யூனிபேரல் எந்த மாதிரி வேணாலும் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறது தான் வந்து மல்டி பேரஸ் சைம்ன்றது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா குரோட்டன் ஸ்பார்சிஃப்ளோரஸ் அப்படின்றது வந்து மல்டிபேரஸ் சைம்க்கு எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் அந்த பிக்சர்ஸ். ஸோ யூனிபேரஸ் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் லேட்டர் பிரான்ச் ஃபார்ம் ஆகிட்டு அதுலேருந்து தனித்தனியாக ஃபார்ம் ஆகுது வந்து யூனிபேரஸ். இதே பைபேரஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டரல் பிரான்ச் 2 ஃபார்ம் ஆகிட்டு அதுலேருந்து 2 பிரான்ச் ஃபார்ம் ஆகிறது வந்து பைபேரஸ். ஸோ மோனோபோடின்றது சிங்கிள் ஸ்டெம்லேருந்து மெயின் ஸ்டெம்லேருந்து மட்டும்தான் பிரான்ச்சஸ் ஃபார்ம் ஆகும். இதே டைகார்மஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு பிரான்ச் ஃபார்ம் ஆகுது, அதுலேருந்து சிங்கிள் பிரான்ச்சும் ஃபார்ம் ஆகலாம், இல்லை டபுள் பிரான்ச்சும் ஃபார்ம் ஆகலாம். அது வந்து டைகோட்டோமஸ். ஸோ இந்த பிரான்ச்சிங் இந்த இமேஜஸ் மூலிமா நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைகோட்டோமஸ் பிரான்ச்சிங். ஸோ இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் பட்லேருந்து ஸோ 2 பிரான்ச்சஸாக ஸோ ஒரு பட் வந்து 2 டிவைட் ஆகிட்டு 2 பிரான்ச்சஸ் ஃபார்ம் ஆகிட்டு அதாவது 4 டைப் மேனரில் வந்து ஃபார்ம் ஆகுது வந்து டைகோட்டோமஸ் பிரான்ச்சிங். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்லெஸ் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசியா, அதே மாதிரி ரிசியான்ற பிளான்ட் வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். இதே ஃப்ளவரிங் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ உங்களுக்கான லெக்சர் நோட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க.
அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.